வணக்கம் குட் ரிட்டன்ஸ் நேயர்களே. ஒரு வழியாக நேற்று ராஜ்யசபாவில் ஜிஎஸ்டி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநில அரசுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் நமக்கு தேவையானது ஜிஎஸ்டி வரியால் எந்தெந்த பொருட்கள் விலை உயரும், எந்தெந்த பொருட்கள் விலை குறையும் என்பதே. சுதந்திரம் பெற்ற பிறகு மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் மற்றும் ஒரு தேசம் ஒரு வரி ஆட்சி என 29 மாநிலங்களுக்கும் ஒரே வரியாக ஏப்ரல் 2017 முதல் வர இருக்கிறது ஜிஎஸ்டி. முதலில் நாம் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படும் பொருட்களை பற்றி பார்ப்போம். சிறிய ரக கார்கள், 2 சக்கர வாகனங்கள், எஸ்யூவி கார்கள் போன்ற வாகனங்கள் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கார் பேட்டரிகளின் விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கலாம். திரைப்பட டிக்கெட் கேளிக்கை வரி மிக அதிகமாக உள்ளது. ஜிஎஸ்டி 18% இருக்கும் போது மல்டிப்ளெக்ஸ் போன்ற நிறுவனங்களும் விலை குறைத்தால் டிக்கெட் விலை குறைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிற எலக்ட்ரானிக் பொருட்களான ஃபேன், லைட், வாட்டர் ஹீட்டர், ஏசி போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களின் விலையும் குறையலாம். புகையிலை மீதான ஜிஎஸ்டி விகிதம் அதிகப்படுத்தப்படுவதால் புகையிலை பொருட்கள், சிகரெட் விலை உயர வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வணிக வாகனங்களான ட்ரக், பேருந்து போன்றவற்றையும் விலை உயரலாம். சேவை வரி உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மொபைல் பில் கட்டணங்கள், மின் கட்டணங்கள் போன்ற கட்டணங்கள் உயரலாம். அது மட்டும் இல்லாமல் ஜவுளி, ஆடம்பர நகை போன்ற பொருட்கள் விலையும் உயரலாம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதே போன்று பல தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற தமிழ்.goodreturns என்ற இணையதளத்தை பார்க்கவும்.